எப்படிப்பட்ட பித்ருசாபங்கள், கொடிய நோய்கள், தீராத வினைகள், எத்தனையோ நிலையிலே நாம் தவித்து கொண்டிருக்கின்ற மகான்களை, சித்தர்களை, ஞானிகளை தரிசிக்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த வெள்ளெருக்கு தலையில் வைத்து நீராடுகின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை நாமே உணர்வோம். ஆகினால் எல்லோரும் வெள்ளெருக்கு இலையை இன்றே வாங்கி வைத்துக்கொண்டு நமது பிடிஎஃப்பில் கொடுத்தது பாரு இலைகளை எப்படி வைக்க வேண்டும், இலையில் எத்தனை அரிசி எப்படி வைக்க வேண்டும் என்று சூரிய உதயத்திற்கு முன்பாக, அதாவது அருணோதயத்திற்கு முன்பாக தலையிலே வைத்து ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எப்படிப்பட்ட நோயாளிகளாக இருந்தாலும் அந்த தீர்த்தாமாடுவதால் எந்த விதமான வியாதியும் இல்லாமல், எதிர்காலத்திலே கண் சம்பந்தமான வியாதிகளே இல்லாமல் நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும், கண் துறையினர், அதாவது கண் சம்பந்தமான வைத்தியர்கள், கண்ணாடி விற்பவர்கள், கலைத்துறைகளிலே உள்ளவர்கள், சினிமா, நாடகம், இப்படி ஓவியர்கள், இசைக்கலைஞர்களுக்கு அற்புதமான நல் வாய்ப்புகள் கிடைக்கும். அற்புதமான மனோரஞ்சிதமான ரத சப்தமி நாள் விட்டு போன உறவு, பிரிந்து போன உறவுகளையும் மனக்கசப்புகளையும் தீர்த்து வைத்து தூரத்து உறவுகளையும் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும் அற்புதமான நாள் இந்த ரத சப்தமி நாள். சூரியன் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த திதியான சப்தமி திதி, அதிலிருந்து 6ஆம் நாள் தோன்றும் எள் தானியம் வந்த நாளும் இந்த உத்தராயண காலத்தில். ஆகவே நாளை சென்னை அருகே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அருகிலே உள்ள வியாசர்பாடியில் யார் ஒருத்தர் ரவீஸ்வரரை வணங்குகின்றாரோ கண்டிப்பாக வியாச மகரிஷியை நேரடியாக தரிசனம் செய்யலாம். இப்படி சூரியனார் கோயில் ஞாயிறு, தலை ஞாயிறு இப்படி ஸ்தலங்களிலே வணங்குவதும், கண்ப மகரிஷியை வணங்குவதும், இப்படி சூரிய காயத்ரி, சூரிய நமஸ்கார பாராயணம் செய்வதும் அற்புதமான பித்ரு சக்திகளை தரும். எப்பேற்பட்ட பித்ரு சாபங்களையும் போக்கும். 7 தலைமுறைகளில் விட்டு போன திவசங்கள், சிரார்த்தங்கள், படையல்கள், தர்ப்பணங்கள், சந்தியாவந்தனம், மாத்தியானிகம், வைஸ்வதேவம், பிரம்மயஜ்யம் செய்யாதவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் கொடுத்து மீண்டும் நீங்கள் அதை செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்யும்போதுதான் உங்களுக்குள்ளே ஒரு தேஜோமயமான, ஒளிமயமான நல்ல வாழ்க்கை ஏற்படும். ஆகையினால் ஏதோ இது ஐயர்களுக்கு மட்டும்தான், பிராமணர்களுக்கு மட்டும்தான் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். சூரியன் எல்லோருக்கும் உரியவரே, சந்திரன் எல்லோருக்கும் உரியவரே. ஆகையினால் இது சூரிய சந்திரன், சூரிய தீர்த்த குளங்களிலே பாஸ்கர தீர்த்தம் என்று சொல்வார்கள். இதில் நீராடுவதும் அற்புதமான பாஸ்கர சக்தி, நேத்திர சக்தி, ஞான சக்தி கிடைக்கின்ற அற்புதமான திருநாள் ரத சப்தமி. தொடர்ந்து கொண்டாடுவோம். இப்படி தேனிமலையிலே 7 முறை கிரிவலம் வந்து 7 விதமான அன்னதானங்கள், அதாவது தேங்காய் சாதம், புளியோதரை, சாம்பார் சாதம், எள்ளு சாதம், தத்தி அன்னம், சர்க்கரை பொங்கல், மாங்காய் சாதம், இன்னும் எத்தனையோ கருவேப்பிலை பொடி சாதம், இப்படி 7 விதமான அன்னங்களை படைத்து 7 விதமான பழங்களையும் படைத்து அதாவது வெள்ளை எருக்கு இலைகளிலே அதனுடைய சாட்சியிலும் 7 விதமான அகல் விளக்கை ஏற்றி வைத்து அந்த தீர்த்த கண்டியிலே நீரை வைத்து, அதாவது 7 ரிஷிகள், 7 ரிஷியுடைய பத்தினிகளை அங்கே வர வைத்து அதில் நீங்கள் தர்ப்பணமிடும் பொழுது விட்டு போன, தொட்டு போன, ஏதோ அவசரத்தில் செய்து போன வழிபாடுகள் முழுமை பெறுகின்ற அற்புதமான நாள். தீர்த்தக்கண்டியினுடைய மகிமையை சொல்லவும் ஆளாதது. அதுவும் புனிதப்படுத்தப்பட்டு அதை முறையாக பூஜை செய்து திருவிளக்கு வைத்து அந்த தேவதைகளுக்கு படையலிட்டு ஒரு நல்லோர்கள் கையினால் பெறப்படும் தீர்த்தக்கண்டிக்கு சக்தி மிகுந்தது. ஏதோ அப்படியே வாங்கிட்டு வந்தோம், அப்படியே வைத்தோம், ஏதோ செய்தோம். அதற்கு திருநாமம், திருநீறு, செந்தூரம், குங்குமம், மஞ்சள் வைத்து சகல கோடி நதி தேவதைகள், தீர்த்த தேவதைகள், ஜல தேவதைகள் எல்லாம் அது பிரசன்னமாக ஆவாகனமாகி அதற்கு குங்கும அர்ச்சனைகள், புஷ்ப அர்ச்சனைகள் செய்து சகல 16 விதமான சோடச்ச உபச்சாரங்கள் செய்து நைவேத்தியம் படையல்கள் செய்து தான தர்மங்கள், அன்னதானங்கள் புனிதமாக செய்து போற்றி விஷ்ணுபதியிலே கொண்டாடப்பட்ட தீர்த்தகண்டி விளக்கானது சென்னை அகஸ்திய விஜய கேந்திராலயம் மற்றும் ஸ்ரீரங்கத்திலே நர்பவி ஸ்டோரிலும் திரு வெங்கடகிருஷ்ணன் மூலமாகவும் உடனடியாக பெற்று இந்த ரதசப்தமி நாளிலிருந்து 6 நாளைக்கு எள்ளினால் ஆன உணவு பண்டங்கள், எள்ளு மிட்டாய், எள்ளுருண்டை, எள்ளுப்பொடி, எள்ளோரை,
எள்ளு சாதம், இப்படி எள் தட்டை, எள் முறுக்கு இவைகள் நீங்கள் தானம் செய்யும் பொழுது கிடைக்கின்ற புண்ணியம் சொல்லி மாளாதது. அதனால் சூரிய பகவானுக்கு 7 குதிரைகள், 7 விதமான ரிஷிகளின் பெயரை கொண்டு அவர்கள் செய்த தபோ வலிமையினால், ஞான சக்தியினால் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பிரசாதம் வாகனமாக, சூரியனுக்கே வாகனமாக குதிரையாக மாறி இன்று உலகையே நமக்கு காத்து வருகின்ற சூரிய பகவானுடைய இடம் மாறுவதே, ரதத்தை திருப்பி கொண்டு வடக்கு பாகத்திலே தன்னுடைய தேரை திருப்பி செல்லும் நாள் ரத சப்தமி. இப்படி ரத சப்தமி நாளிலே நீங்கள் அந்த ரத சப்தமி நாளிலே பூமியை தோண்டக்கூடாது, ஏனால் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி சில முக்கியமான கருத்துக்களை வீட்டில் பெரியவர்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியோர்கள் சிறியோர்களை செய்யாமல், நான் இருக்கும்போது நீ எள்ளை தொடாதே, தர்பையை தொடாதே, நான் தான் இருக்கின்றேனே என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டுக்கொண்டிருப்போம். சரி, அவர்கள் செய்கின்றார்களா என்பதை கேட்டுக்கொண்டு அவர்கள் செய்தால் அவர்களே செய்யட்டும் என்று விடலாம். அவர்களும் செய்யாமல் சிறுவர்களையும் குழந்தைகளையும் செய்ய விடாமல், தானும் செய்யாமல் அடுத்தவர்களும் செய்ய விடாமல் அதை நிறுத்தியதற்கு அதுக்கு பரிகாரம் எப்படி தேடுவது? அதுதான் ரத சப்தமி. இப்பொழுதாவது எல்லோரும் ரிஷி தர்ப்பணம் செய்து தான், தேவ ரிஷி தர்ப்பணங்கள் செய்து தான் தீர வேண்டும், பிரம்மயக்கியம் செய்து தான் தீர வேண்டும், சந்தியாவந்தனம் செய்து தான் தீர வேண்டும். ஆனால் மிக எளிதில் ஒரு அதி முக்கியமான சங்கடமான நாட்கள் காத்து கொண்டிருக்கின்றது. அன்றைக்கு எதுவோ ஒரு பூஜையை சேர்ந்து செய்யலாமா, ஓடி ஓடி செய்யலாமா என்கின்ற அவல நிலையும் தோன்றும். உலகத்திலே பெரும் மாற்றங்கள் வரும். அது என்னென்ன மாற்றம் என்பதை நாம் எந்த விதத்தில் சொல்லி மாளாதது, நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்கின்றது என்று சொல்லலாம். ஆனால் நல்ல மாறுதல் நமக்கு கிடைப்பதற்கு செய்ய வேண்டிய பூஜைகளில் ரத சப்தமி வழிபாடு முக்கியமான பங்கு பெறுகின்றது. திருவண்ணாமலை கிரிவலம் வருவதும், வியாசர்பாடியை வணங்குவதும், பவளக்கொடியம்மன் சூரியகுடீஸ்வரர் கீழ் சூரியமலையில் வணங்குவதும், பாஸ்கரா ராயபுரத்தில் வணங்குவதும், இப்படி பாஸ்கரனாகிய சூரிய சக்தி உள்ள வழிபாடுகள் நிறைந்த இடங்களில் வழிபடுவதும் அதி அற்புதமான நல்ல பலன்களை பெற்று நீடூடி வாழ எல்லாமல்ல உங்களது சர்க்குரு, உங்களுடைய குரு, உங்களுடைய குலதெய்வம், நீங்கள் செய்கின்ற தானம் தர்மம் உங்களுக்கு கைகூடி நிற்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளால் அருணாச்சலம்.